வணக்கம். யோயோ டிவி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, இப்போ மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, இப்போ அதுக்கு மிளகா தனியா எல்லாம் சேர்த்து அரைப்போம். அப்போ கொஞ்சம் கூடுதல் அளவு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நிறைய நாள் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, இந்த பெருங்காய பவுடர் இருக்கு இல்லையா, பெருங்காய பவுடரை நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு பெருங்காய பவுடர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தூளுப்பு நல்லா ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப நிறைய அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் புழு பூச்சி அந்த வண்டு வராமல் இருக்கும். இது போல் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த வண்டுலாம் வராமல் இருக்கும். கல்லுப்பு ஆட் பண்ண வேணாம், தூளுப்பே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டி வைக்கிறோம், இல்லை ஜாடியில் கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அடியில் ஈரம் கோத்த மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடியில் அந்த ஈரம் கோத்த மாதிரி இருக்காது. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா சுருட்டி மடித்து இதுக்கு அடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா இதுவும் ஓப்பன் ஆகாது. நல்லா டைட்டாக சுருட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம உப்பு கொட்டிட்டோம், கல்லுப்பு கொட்டிட்டோம், தூளுப்பு கொட்டிட்டோம்னாலும் அந்த அடியில் ஈரம் கோத்த மாதிரி இருக்காது. அந்த ஈரம் கோத்த இதை அந்த காட்டன் துணியான அரிசியும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அடியில் ஈரம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லெமன் பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லெமன் பழம் வெயில் காலத்துக்கு அதிகம் தேவைப்படும். அதாவது சம்மர் அப்போ நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம், லெமன் ரைஸ், அது மாதிரியான ப்ராசஸ்க்கு லெமனை யூஸ் பண்ணக்குள்ள நம்ம கடையில் வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எப்படி நிறைய நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா பழத்தை கழுவிட்டு, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா நல்லா கழுவிட்டு இது போல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆயில் கையில் டிப் பண்ணிவிட்டு எல்லா பழத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏர் உள்ளே போகக்கூடாது. ஓகே, இல்லை கவரில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஏர் உள்ளே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா பழம் வீணாகாமல் அப்படியே இருக்கும். இதற்கு முன்னாடி டிப்பில் நம்ம என்ன பார்த்தோம், லெமன் பழத்தை எப்படி நிறைய நாள் ஸ்டோர் பண்ணலாம், 10 days வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 10 days வரைக்கும் வீணாகாது. இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் லெமன் போட்டுக்கோங்க. அதில் லெமன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் நல்லா முழுகணும். ஓகே, இப்போ இந்த தண்ணியை ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 தடவை மாற்றணும். இந்த தண்ணியை நீங்கள் மாற்றலை அப்படின்னா வளவலன்னு கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3லேருந்து 4 தடவை தண்ணியை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா லெமன் பழம் வாங்கின மாதிரியே இருக்கும். இந்த டிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.